Hi viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ட்ரீ டிராவர்சல். ட்ரீ டிராவர்சலுக்கு லாஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தோம். அதுல இன்ஆர்டர் டிராவர்சல், ப்ரீ ஆர்டர் டிராவர்சலும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிராவர்சல். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஆர்டர் டிராவர்சல் அப்படின்னா நம்ம டிராவல் பண்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன டிராவல் பண்ணணும், ரூட்டா லெஃப்டா ரைட்டா அப்படிங்கிறது தான். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்ஆர்டர் டிராவர்சல்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டிராவல் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சப்ட்ரியை டிராவர்சல் பண்ணணும், அடுத்து ரூட்டு, அடுத்து ரைட் சப்ட்ரி. ஸோ இந்த ஆர்டர்ல தான் நம்ம வந்து டிராவர்சல் பண்ணணும் இன்ஆர்டர் டிராவர்சல் அப்படின்னா. ஸோ இதே இது ப்ரீ ஆர்டர் டிராவர்சல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சப்ட்ரியை ரீட் பண்ணணும், அடுத்து ப்ரீ ஆர்டர் டிராவர்சல் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரூட் நோட டிராவர்சல் பண்ணணும், அடுத்து லெஃப்ட் சப்ட்ரி, அடுத்து ரைட் சப்ட்ரி. ஸோ இந்த ஆர்டர்ல டிராவர்சல் பண்றது தான் ப்ரீ ஆர்டர் டிராவர்சல் அப்படிங்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் ரூட் நோடு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 20 டிராவர்சல் பண்ணுவோம், அடுத்து லெஃப்ட் சப்ட்ரி 10, அடுத்து ரைட் சப்ட்ரி 30. இந்த ஆர்டர்ல டிராவர்சல் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பாருங்க, அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டிராவர்சல் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூட் நோடு டிங்கிறது ரூட் நோடு, அந்த ரூட் நோட ஃபர்ஸ்ட் டிராவர்சல் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் டி, அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா லெஃப்ட். ஸோ இந்த டியோட லெஃப்ட்னு பார்த்தோம்னா சிஏபி, இந்த மூணுமே லெஃப்ட் தான். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதோட லெஃப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சி. சரியா? இது இப்போ இதே வந்து ஒரு ரூட் நோடு, இதோட லெஃப்ட், அதனால சியை ரீட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து இதோட லெஃப்ட் என்னது ஏ, இதை ஏ ரீட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கடுத்து இதுக்கு லெஃப்ட் இருக்குதான்னு பார்க்குறோம், லெஃப்ட் இல்லை, அதனால ரைட்டு பியை ரீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிங்கிற நோடுக்கு ரூட் நோடோட லெஃப்ட் ஃபுல்லா ரீட் பண்ணியாச்சு. அடுத்து அதோட ரைட் சைடை ரீட் பண்றோம். இதோட ரைட் சைடுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரீ ஃபுல்லா அதோட ரைட் சைடு. இப்போ டியோட ரைட் வந்து ஐயை ரீட் பண்றோம். ஐங்கிறது ஒரு ரூட் நோடு, அதுக்கு 2 சைல்டு இருக்காங்க, ஜி கே அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஜிங்கிறது லெஃப்ட், அதனால ஜியை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜிங்கிறது ஒரு ரூட் நோடு, அதுக்கு என்ன இருக்கு, 2 சைல்டு இருக்கு. அப்போ இதோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைல்டை ரீட் பண்றோம். ஈங்கிற லெஃப்ட் சைல்டை ரீட் பண்ணியாச்சு, அடுத்து ஹெச்ங்கிற ரைட் சைல்டை ரீட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ ஐங்கிற நோடோட லெஃப்ட் சைல்டை ஃபுல்லா ரீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம எங்க போறோம், ரைட் சைல்டுக்கு போறோம். ஸோ இப்போ ஐயோட ரைட் யாரு, கேயை ரீட் பண்ணியாச்சு. இப்போ கேக்கு சைல்டு இருக்கு, அப்போ கேயோட லெஃப்ட் சைல்டை ரீட் பண்றோம் ஜே. கேக்கு ரைட் சைல்டு இருக்கிறான்னு பார்க்கும், ரைட் சைல்டு இல்ல. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். இப்போ எல்லா நோடையும் டிராவர்சல் ப்ரீ ஆர்டர் மெத்தட்ல டிராவர்சல் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கான அல்காரிதம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ட்ரீ வந்து நாட் நல்லா இல்லாம இருக்கணும். அதாவது ட்ரீ வந்து நல்லா இல்லாம இருக்கணும், எம்டி ட்ரீயா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டி ஆஃப் எலமெண்ட், அதாவது ரூட் நோட ரீட் பண்றோம், அடுத்து லெஃப்ட் சப்ட்ரி, அடுத்து ரைட் சப்ட்ரி. ஸோ இந்த ஆர்டர்ல நம்ம டிராவர்சல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃப்ரீ ஆர்டர் டிராவர்சல் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிராவர்சல். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிராவர்சல் அப்படின்னா அந்த ட்ரீல ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் சப்ட்ரியை டிராவர்சல் பண்ணணும், அடுத்து ரைட் சப்ட்ரி, அடுத்து ரூட். இந்த ஆர்டர்ல டிராவர்சல் பண்றதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிராவர்சல். இந்த ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிராவர்சல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சப்ட்ரி, அடுத்து ரைட் சப்ட்ரி, அடுத்து ரூட். இந்த ஆர்டர்ல டிராவர்சல் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா புரியும். இதுல 20ங்கிறது ரூட், ஸோ லெஃப்ட் அப்படிங்கிறது 10, ரைட் அப்படிங்கிறது 30. ஃபர்ஸ்ட் நமக்கு லெஃப்ட் சப்ட்ரி, அதனால 10 ரீட் பண்றோம், அடுத்தது வந்து 20 ரீட் பண்றோம், சாரி அடுத்து 30 ரைட் சப்ட்ரி 30 ரீட் பண்றோம், அடுத்து ரூட் நோடு 20 ரீட் பண்றோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிராவர்சல் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிராவர்சல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், லெஃப்டை ரீட் பண்ணணும், அடுத்து ரைட்டை ரீட் பண்ணணும், ஃபைனலா ரூட்டை ரீட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிராவர்சல்ல டிங்கிறது ரூட் நோடு, இதோட லெஃப்ட்னு பாத்தீங்கன்னா சி, இதோட லெஃப்ட் ஏ,
ஏக்கு லெஃப்ட் இருக்குதான்னு பார்க்கும், லெஃப்ட் இல்ல. அப்போ இதோட ரைட்டை ரீட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ரைட் பி, லெஃப்ட் இல்ல, லெஃப்ட் இல்லங்கிறதுனால விட்டுருதோம். லெஃப்ட்டுக்கு அடுத்து நம்ம என்ன ரீட் பண்ணணும், ரைட்டை. ஸோ அதோட ரைட் வந்து பி, ரைட்டை ரீட் பண்ணியாச்சு. அடுத்து ரூட் நோடு ஏ ரீட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இந்த சிங்கிற நோடோட லெஃப்ட் ஃபுல்லா நம்ம ரீட் பண்ணியாச்சு. அடுத்து அதுக்கு ரைட் இருக்குதான்னு பார்க்கும், ரைட்டு இல்லை. ஸோ அப்போ விட்டுட்டு மறுபடியும் ரூட் நோட ரீட் பண்ணணும். சரி, அப்போ லெஃப்ட் ரீட் பண்ணியாச்சு, ரைட் இல்லை, ரூட் நோடையும் ரீட் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த டிங்கிற நோடோட லெஃப்ட் ஃபுல்லா நம்ம ரீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம எங்க போனோம், ரைட்டை ரீட் பண்ணணும். ஸோ ரைட் ரீட் பண்ண வரும்போது இங்க ஐங்கிறது ரூட் நோடுன்னு வச்சுக்கிடுவோம். இது ரெண்டு இருக்கு, லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி ரெண்டு ட்ரீ இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் ரீட் பண்ணணும். லெஃப்ட் ரீட் பண்றதுக்கு போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜி. இப்போ இதுக்கு லெஃப்ட் இருக்குதான்னு பார்ப்போம், லெஃப்ட் இருக்கு. லெஃப்ட் என்னது இ. அப்போ ஃபர்ஸ்ட் இ ரீட் பண்ணிக்கிறோம். அடுத்து இதோட ரைட் இருக்குதான்னு பார்ப்போம், ரைட் இருக்கு, ஹெச் ரீட் பண்ணிக்கிறோம். அடுத்து ரூட் நோடு ஜியை ரீட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஐங்கிற நோடோட லெஃப்ட் ஃபுல்லா ரீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ரீட் பண்ணணும், ரைட். ஸோ இங்க போகும்போது கே, இந்த கேங்கிற ரூட் நோடுக்கு என்ன இருக்கான்னு பார்க்குறோம், லெஃப்ட் இருக்குதான்னு பார்க்குறோம், லெஃப்ட் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ரீட் பண்ணிக்கிறோம். அடுத்து இதுக்கு ரைட் இருக்குதான்னு பார்க்குறோம், ரைட் இல்லை, அதனால விட்டுறலாம். அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா ரூட் நோடு கேயை ரீட் பண்றோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐங்கிற நோடு ரூட் நோடோட லெஃப்ட் ஃபுல்லா ரீட் பண்ணியாச்சு, ரைட்டை ஃபுல்லா ரீட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ஐயை ரீட் பண்றோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த டியோட லெஃப்ட் ரீட் பண்ணியாச்சு, ரைட்டை ஃபுல்லா ரீட் பண்ணியாச்சு. ஃபைனலா ரூட் நோடு டியை ரீட் பண்றோம். ஓகேவா? இதுல என்ன உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா, டி தான் ரூட் நோடு. சரியா? அடுத்து வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இப்படி ஒரு நோடு வரும்போது அதுக்கு ரெண்டு சைல்டு இருக்கும்போது இதுதான் ரூட் ஆயிருது மறுபடியும். அதே இது ஒரு ட்ரீ, இந்த ட்ரீல ஐங்கிறது ரூட் நோடு மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா இந்த டிராவர்சல் வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான அல்காரிதம் இங்க இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் ஆர்டர் டிராவர்சல்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லெஃப்ட் ரீட் பண்றோம், அடுத்து ரைட்டை ரீட் பண்றோம், அடுத்து எலமெண்ட். ஸோ ரீட் பண்றோம் அப்படின்னாலும் சரி, டிராவர்சல் பண்ணோம் அப்படின்னாலும் சேம் தான். அதாவது டிராவர்சல் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ட்ரீல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் ஜஸ்ட் ஒன் டைம் டிராவர்சல் பண்றோம். அந்த டிராவர்சல் பண்றது ஃபர்ஸ்ட் யாரை டிராவர்சல் பண்றோம் அப்படிங்கிறது, செகண்ட் யாரை டிராவர்சல் பண்றோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன ஆர்டர்ல டிராவர்சல் பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு. போஸ்ட் ஆர்டர் டிராவர்சல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சப்ட்ரீ, அடுத்து ரைட் சப்ட்ரீ, ஃபைனலா ரூட் நோட வந்து டிராவர்சல் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு ட்ரீ கொடுத்து, ஒரு அரித்மெடிக் எக்ஸ்பிரஷன் ட்ரீ கொடுத்து இதுல டிராவர்சல் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இது ஒரு ட்ரீ. இந்த ட்ரீல வந்து இது ஸ்டார்ங்கிறது ரூட் நோடு, இது வந்து அதோட லெஃப்ட் சப்ட்ரீ, இது வந்து அதோட ரைட் சப்ட்ரீ. ஓகேவா? இப்போ இது ரூட் நோடு, இது வந்து இதோட லெஃப்ட் சப்ட்ரீ, இது ரைட் சப்ட்ரீ. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 3 ஆர்டர் டிராவர்சல்லையும் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இன் ஆர்டர்ல டிராவர்சல் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட், அடுத்து வந்து நோடு, அடுத்து ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் முடிச்சாச்சு, அடுத்து நோடு ஸ்டாரு, அடுத்து ரைட் சைடு போறோம் அப்படின்னா இதோட லெஃப்ட் வந்து சி. சரி, அடுத்து லெஃப்ட் முடிஞ்சோடனே நோடு, அடுத்து ரைட் சைடு போறோம். ரைட் சைடு போகும்போது இதோட லெஃப்ட் டி, அடுத்து வந்து நோடு, அடுத்து ரைட். இந்த ஆர்டர்ல டிராவர்சல் பண்றோம். அது மாதிரி ஃப்ரீ ஆர்டர் டிராவர்சல். ஸோ ஃப்ரீ ஆர்டர் டிராவர்சல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோடு, அடுத்து வந்து லெஃப்ட், அடுத்து வந்து ரைட். போஸ்ட் ஆர்டர் டிராவர்சல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட், அடுத்து ரைட், அடுத்து நோடு. இந்த ஆர்டர்ல டிராவர்சல் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் அந்த ஆர்டரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்பர்ஸ் வச்சும் டிராவர்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ இன் ஆர்டர் டிராவர்சல் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் என்னன்னா லெஃப்ட், அடுத்து நோடு, அடுத்து ரைட். இப்போ இந்த 20ங்கிறது ரூட் நோடு,
அடுத்து அதோட லெஃப்ட்னு பார்த்தோம்னா இந்த சப்ட்ரீ. இப்போ இது ஒரு சப்ட்ரீ எடுத்தோம்னா 10ங்கிறது ஒரு நோடு, அதுக்கு இது லெஃப்ட் இது வந்து ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ரீட் பண்றோம் 5, அடுத்து ரூட் 10, அடுத்து அதோட ரைட் 15. அடுத்து வந்து லெஃப்ட் சைடு ஃபுல்லா முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நோட ரீட் பண்றோம்.